எல்லோருக்கும் வணக்கம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் பெரிய மனுஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். நான் கென்யாலாம் சாஃப்ட்வேர் கன்சல்டிங் ரிலேட்டடான ஒர்க்குக்கு போகும்போது, சார் நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸை மீட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறேன் அல்லது பப்ளிக் பிளேஸில் போய் நின்று சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் கூடாது. அப்புறம் கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா சேஃப்டி இல்லை, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸோ உங்களுடைய பொசிஷன் என்ன? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரட்டி குட்டியை நம்மளை அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அடி நம்மளை ஓடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே கரட்டி குட்டிகள் பாஞ்சு கடிச்சு கொதறி வச்சிருக்கு பின்னாடி. ஸோ சிறிய போர்ட்ஃபோலியோ என்பது வேறு வழி இல்லை. ஆனால் ஒன்ஸ் இந்த 5 lakhs 10 lakhs 20 lakhs போன்ற அளவுக்கு நம்ம மேலே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்பது உயர்ந்து விட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் என்பதை நோக்கித்தான் போகணும். ஸோ ஒருத்தர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அவங்களே மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக்குகளை பற்றி அதை என்ன வச்சுருக்காங்களோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டில் பல்வேறு ஹெட்ஜிங் முதல் கொண்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு சைடு. அல்லது பெரிய போர்ட்ஃபோலியோ போயிடுச்சுன்னா எதுக்கு கஷ்டப்படணும்? எதுக்கு நாட்டில் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க? அது மாதிரி பெரிய அளவு அமௌண்ட் என்பது கொண்டு வந்துட்டால் பெரிய மனுஷத்தனம் மாதிரி நடந்துக்கிடணும். ஸோ பெரிய பொசிஷன் இருக்கிறவங்க பெரிய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அதில் ஹெட்ஜிங் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வரலாறு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. பெரிய அளவில் 5 லட்சம் 10 லட்சம்னு பொசிஷனை சேர்த்திட்டீங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் முதல்ல சின்ன ஆளாக இருந்தப்போ ஒரு ஸ்டாக் வாங்கினா அது மேலே ஏறிச்சுன்னா லாபம்னு இருந்தது. இறங்குச்சுன்னா வேறு வழி இல்லை, கும்பா கூட்டிகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஹாய் செல்லம் என் கும்பாவை பாடி விட்டுட்டியே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் நெகட்டிவில் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஓரளவுக்கு பெருசாக போயிட்டோம்னாவே உங்களுடைய பே ஆஃப் டயக்ராம் மார்க்கெட் ஏறினாலும் லாபமாக இருக்கணும். மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் ஹெட்ஜிங் போன்ற பல ஸ்ட்ராட்டஜிகளை உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு நஷ்டம் என்பது குறைந்து வர்ற மாதிரி இருக்கணும். அல்லது இன்னும் திறமைசாலியாக மார்க்கெட் மேலே ஏறும் பொழுதும் லாபகரமாக இருக்கணும். மார்க்கெட் ஆப்போசிட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பொசிஷன் கீழே போகிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துலேயும் நீங்கள் அதையும் லாபகரமாக மாற்றுற மாதிரிலாம் பல்வேறு வகையில் யோசித்து பார்க்கணும். ஹூண்டாய் ஷேர் நீ இப்படி பண்ணுவீன்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கலையே அப்படின்னு இந்த ஹூண்டாய் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் கண்ணில் தண்ணி விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி அநியாயத்துக்கு மற்ற பங்குகளோட 10 1 11 எவ்வளோ பெரிய பங்கு ஹூண்டாய் குப்புனு இன்னைக்கு கீழே 3% விழுந்தது தான், எந்திரிச்சு வரவே இல்லை. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் மிகவும் அற்புதமாக மேல் நோக்கி ஏறி வந்த ஹூண்டாயினுடைய வளர்ச்சி என்பது ஒரு மாதிரி தடை. ஏங்க ஒரு பங்கு கீழே இறங்கிருச்சுன்னா தானே இறங்கிருச்சுனே மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரிய வரும். சார்ட் எடுத்து பார்க்குறோம், ஒரு பங்கு இறங்கினா தானே இறங்குச்சுனே தெரிய வரும். ஸோ மகிழ்ச்சியாக ஏறிக்கொண்டு இருந்த பங்கு 2600 போன பங்கு இப்போ 2270ன்னு பார்க்கும்பொழுது தான் ஓ நீ இறங்கிட்டியா, நீயா இந்த வேலையை செஞ்ச? இரு பாத்ரூமில் உட்காந்துட்டு துக்கம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு வர்றேன். நண்பர்களே, முதல்ல மார்க்கெட்டில் 3 முக்கியமான செய்திகள் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். இது என்னடா அது ட்ரேடர்கள் போய் சிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மணப்புரம் ஃபைனான்ஸ் ஷேருக்கு வந்த சோதனை இன்னைக்கு ஒரே நாளில் 5% இறங்கி விட்டுச்சு. இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதே, ஒரு வருடத்தில் 63% மகத்தான சாதனை செய்த ஒரு பங்கு தான் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ். ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக 5% இறங்கிடுச்சு. இதுக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மணப்புரம் ஃபைனான்ஸுக்கும் பெயின் அப்படின்ற கம்பெனிக்கு இடையில் இருக்கக்கூடிய டீல் என்பது தாமதப்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு காரணம். அதாவது இந்த மணப்புரம் ஃபைனான்ஸில் பெயின் கேபிட்டல் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசியில் மொத்தத்துக்கு பார்க்கல 41.77% பக்கம் வாங்க வேண்டியதாகிடும். செபி ஓகே சொல்லிட்டாங்க, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓகே நீங்கள் அக்வஷன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கோஹெட் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த பெயின்ஸ் கேபிட்டல் ஆல்ரெடி டைகர் கேபிட்டல்னு ஒரு நான் பேங்க் லெண்டரை ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லுது, ஒரு சிங்கிள் குரூப்பு இந்த மாதிரி மல்டிபிள் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை கையில் வச்சுருந்தா தட் இஸ் நாட் அ கண்ட்ரோலபிள் குட் சைன் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆர்பிஐ இன்னும் அந்த அப்ரூவல்ஸை கொடுக்காம வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீல் இன்னும் தாமதப்படுமா அப்படின்ற ஒரு காரணத்தினால, அந்த பயத்தின் காரணத்தினால தான் இன்றைக்கி மணப்புரம் ஃபைனான்ஸ் ஏன் ஒய் 5% ஃபால் மீன்ஸ் திஸ் இஸ் த ரீசன்.
அது மற்ற நாளில் இந்த மாதிரி மீடியா செய்திகள் வந்திருந்தா கூட கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நின்றுருக்கும். இன்றைக்கி வேற கரடிகள் ஆல்ரெடி எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. சரி வா, பக்கத்தில் உனக்கு இலை போட்டிருக்க, வந்து உட்காருவா, மணப்புறம் ஃபைனான்ஸ் கம் ஹியர் சிட் டவுன் அப்படின்னு அதையும் பிடிச்சி இன்றைக்கி 5% இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐடியா கம்பெனிலையும் என்ன செய்திகள்னால் உங்களுக்கு தெரியாதில்ல. ஒரு கம்பெனி நஷ்டத்தில் இயங்கிட்டே இருக்குது, கம்பெனியில் போட்ட பணம் அதுலேருந்து லாபமாக நம்மளுக்கு வரவே இல்லை, மேலும் மேலும் பணம் போட வேண்டிய ஒரு நிலமையில தான் இந்த வோடஃபோன் ஐடியா என்பது இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து நிறைய அறிவிப்புகள் வெளியே வரும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் சமீபத்தினுடைய செய்திகள் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடன் மூலியமாக பணத்தை புரட்டலாமா. பொதுவாக இந்த மாதிரி பெரிய அளவில் எக்ஸ்பேன்ஷனில் போகிறாங்கன்னா அந்த ஷேரில் ஓரளவுக்கு நல்ல வால்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கி இந்த செய்திக்கு அப்புறம் பார்த்தோம்னா வோடஃபோன் ஐடியாவில் ஒரு வால்டிலிட்டி என்பது இல்லை, அதுக்கு பொதுவாக சாஷ்டாங்கமாக கீழே போய் கவுந்து, ஏன்னா மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷனே சரியில்லை. அதனால் இந்த நியூஸ்லேயும் பெருசாக தாக்கம் இல்லை. மணப்புறமில் செய்தி வந்திருக்கு, அதுவும் 5% கும்பா, ஐடியாலையும் அந்த கும்பா நிற்கல. நண்பர்களே, இந்த பெட்டர் ஃபுட் அப்படின்ற பங்கெல்லாம் பாவம் ரொம்பவும் சரிவடைந்து கிடக்கக்கூடிய பங்கு. 450 ரூபாய் என்பது இருந்த ஒரு காலத்திலே அது எப்போ இருந்து ஏறிச்சுன்னா 200 to 450ன்னு போனான். இப்போ மறுபடியும் அதே 200 கிட்ட வந்து விழுந்துடுச்சு. மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கத்தை பார்த்தீங்களா? வேறு ஏதாவது ஒரு சொத்தினுடைய மதிப்பு எங்காவது இப்படி ஏறி இறங்குதான்? ரியல் எஸ்டேட் ஆகட்டும், தங்கம் சில்வர், இதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது? அந்த சிட்டு ஃபண்டு போடுவாங்க, அதை விட்டுருங்க, அது ஒரு தனி கேட்டகரி. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எப்படி ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பெட்டர் ஃபுட் அப்படின்றது, மிஸ்ஸஸ் பெட்டர் ஃபுட்ஸ் அப்படின்றது நம்ம போய் ஒரு சமகால அளவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பிரிட்டானியாலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அவங்களுடைய லாபமெல்லாம் 2317 கோடி. மிஸ்ஸஸ் பெக்டர் அவங்களும் வந்து ஓவன் ப்ராடக்டெல்லாம் விற்கிறவங்க தான். ஸோ இவங்களுடைய பிஎன்எல் பார்க்கும்போது வெறும் 136 கோடி. சரி, அப்போ வேறு யாராவதோட போய் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு இந்த பிகாஜி ஃபுட்ஸோட போய் கம்பேர் பண்ணி பார்த்தா அதுலேயே அவன் வந்து 204 கோடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 பங்குகளினுடைய விலையை பார்க்கும்போது பிகாஜி ஃபுட்ஸ் நல்லா ஒரு சென்டர் பிளேஸில் தான் இருக்குது. பிரிட்டானியா அப்படின்றதுனுடைய பிளேஸ் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது. ஆனால் இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற பங்கு பாவம் தரமட்டத்தில் இருக்குது. ஸோ சிறிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பங்குகளுக்கு மார்க்கெட் நல்லா இருக்கும்பொழுது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா அப்புறம் எல்லா பயல்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறத பூரா விற்றுவிட்டு செக்டர் லீடரோடையே போய் ஐக்கியமாயிருவாங்க போல். அதனால தான் இந்த பிரிட்டானியெல்லாம் உச்சத்தில் இருக்குது. பாவம் இது கொஞ்சம் கீழே தக்குமுக்காடிக்கிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் எப்போது விலை ஏற்றம் வரும் அப்படின்னு அதில் பணத்தை போட்டவங்கெல்லாம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த மெட் ப்ளஸ் அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் சார் கலங்கிக்கிட்டு இருக்கார். ஆல்ரெடி எப்படி ஏற்றமும் இறக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024லேயே அவர் 2 ரவுண்டு போயிட்டு வந்த மனுஷன். 2025 பார்த்தீங்கன்னா அப்பவும் 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்காப்ல. இனி 2026 கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த மெட் ப்ளஸ் அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த மாதங்களில் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்? வருஷமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் இனி அடுத்து தரக்கூடிய Q3 ரிசல்ட்ஸை வச்சு தான் வாழ்வா சாவா அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இந்த செரா சானிட்டரிவேர் அப்படின்ற பங்கை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் ஆகா ஓகோ தான். 11,000 ரூபாயெல்லாம் எங்கே, கீழே 7,000 6,000 எங்கே, அங்கிருந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த மனுஷன் போன வருஷத்தில் ஒரே ஒரு ரவுண்டு 5,000 to 7,000 ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு கரெக்டாக அதே இடத்துல வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல 5,000. ஸோ இவங்களுடைய Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க எக்ஸ்சேஞ்சுகளில் ஃபைல் பண்ணுவாங்க. அது போக ஈஸியாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக போய் மாதம் ஒவ்வொரு குவார்ட்டர்லி அல்லது இயர்லி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்க்ரீனர் மணி கண்ட்ரோல் போன்ற பல்வேறு வெப்சைட்டுகள் இருக்குன. ஸோ ஒரு பங்கை வச்சிருக்கிறவங்க அடாடா இப்படி ஒரு போன வருஷத்து ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கானே, இனி அடுத்த ரவுண்டு இது போவானா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக நம்பிக்கை தரும்படி ஏதாவது தகவல் இருக்கான்னு தேடி பார்க்கறதில்ல, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு தான் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவது என்பது ரொம்ப முக்கியம். ட்ரேடர்களே, நீங்கள் எதில் ஏமாந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதில் நாங்கள் எத்தனையோ விஷயங்களில் ஏமாத்திருக்கிறோம் தம்பி, நீ எதை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி இந்த சீமென்ஸினுடைய எனர்ஜி பிஸ்னஸ் வந்து பிரித்து விட்டாங்க. நல்ல அருமையான ஒரு ரேலி என்பது கொடுத்துருந்தது. அப்படியே அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவானோ அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
கடைசியில் என்ன ஆச்சுன்னா 2400க்கு வந்த பங்கு 3500 வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த ரவுண்டினுடைய அடிவாரத்தில் வந்து உட்காந்துருக்காப்புல. இனி பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பங்கு தன்னுடைய ப்ரீவியஸ் அடிவாரத்துக்கு வந்துடுச்சுனாவே அவன் அடுத்தது இன்னொரு ரவுண்டு பெருசாக இப்படி போட போகிறானா அல்லது இந்த மாதிரி கீழே போயிட்டு வரப்போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த சீமென்ஸ் எனர்ஜி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய காத்திருக்கிறது? சார் யாருன்னு தெரியலையே, இவர் தெரியல, இவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அப்படின்ற மாதிரி இந்த சுப்ரஜித் அப்படின்ற பங்கு இத்தனை நாள் நம்மளுக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து இந்த பங்கை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 இந்த பங்கு போன வருடத்திலிருந்து மேல் நோக்கி வந்து மேல் நோக்கி உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. இந்த ஸ்டாக்கில் பெருசாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்பது நடக்கலை. ஆனால் என்ன நினச்சான்னு தெரில, இன்றைக்கி திடீர்னு இந்த பங்கில் மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் நடந்திருக்கக்கூடிய இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அடுத்தது இந்த பங்கு தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை எந்த பக்கம் நகர்த்தும்? எப்படி ஒரு பங்குனால ஒரே இடத்துல குத்த வச்சு கோர முடியும்? இதே த சேம் ஷேர் சுப்ரஜித் ஒரு காலத்தில் 350லிருந்து 650 வரைக்கும் போயிட்டு அவனால் அங்கேயும் உட்கார முடியல. மறுபடியும் 650 டு கீழே 350ன்னு 2024 என்ன லோ இருந்ததோ அதே லோ 2025 வந்துடுச்சு. சரி, அப்போ இனி என்ன பண்ணணும்? இந்த 2026 ஒன்றா பழைய ஹைவா இல்லை பழைய லோவா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எந்த பங்குலேயும் ஒரு வால்யூம் என்பதோ அல்லது பெரிய லாங் ப்ரைஸ் கேண்டில் ஒன்று பெருசாக உளுந்துடுச்சுனாவோ அவன் ஏதோ அந்த இடத்துல வந்து விஷயம் நடக்குது, ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த சுப்ரஜித் அப்படின்ற பங்கு கடந்த காலங்களில் பெரிய அளவில் ஏறி இறங்கிய பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. இனிமேலாவது அவன் ஏதாவது ஒரு சைடு வருவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வி கிவ் யூ எ பிக் சல்யூட் சார் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹீரோ யார், மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவன் யார் அப்படின்னா இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு தான். இன்றைய மார்க்கெட்டே இறங்கி கிடக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, கடந்த 4 நாட்களாகவே மார்க்கெட் இறங்கி கிடக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் புதிய உச்சம், லைஃப் ஹை, ஆல் டைம் ஹைன்னு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே இப்போதைக்கு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம நியூஸ் வாசிக்கிறோம். ஸோ இவர்களுடைய இந்த புதிய சாதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குமா? அது எப்படி ஒரு பங்கு ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது பல பேர்த்துக்கு ஆச்சரியகரமாக இருக்குது. அதாவது பெயர் தெரியாத கம்பெனிகள் இந்த மாதிரி சில நேரங்களில் ஏறுவது உண்டு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவும் பிரபலமாக இருந்து ஏறுவதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அசோக் லைலாண்ட் எப்படி யாருடைய எல்லாத்து கண்ணிலையும் மண்ணை தூவிக்கொண்டு ஏறிக்கொண்டே இருக்கிறான்ன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா. ஏன்னா இதே செக்டரில் இவங்களுடைய ஒன்றாம் விட்ட பங்காளி நம்ம டாடா மோட்டார்ஸுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள், அவங்க தான் ஆக்சுவலாக இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் நல்ல மார்க்கெட் ஷேர் அதிகமாக கொண்ட செக்டர் லீடருக்கு தகுந்த மாதிரி எனக்கு உண்மையிலே வந்து நண்பர்களே இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேலே தான் நம்பிக்கை அதிகம். நிறையா பேர் என்னமோ பெரிய ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு வாதத்தை என்ன வச்சேன்னா, யார் செக்டர் லீடராக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில் இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது தான் செக்டர் லீடராக இருந்தது. ஸோ அது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை விடவும் சமீபத்திய 3 மாதத்தை கணக்கெடுத்து பார்க்கல அதை விடவும் சிறந்த ஒரு பங்காக இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது வந்திருக்கு. ஸோ 2 பேருமே ஏறிக்கிட்டு வந்திருக்காங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பெயர் வாங்கியிருக்காங்க. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பர், பயங்கரமான கிரேட் எஸ்கேப். நேற்றே நான் இருக்கிற பங்குகள்லாம் கழட்டி விட்டுட்டு சில்வரில் நான் போய் பூந்துட்டேன், ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காப்புல. நண்பர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கொக்கு மாதிரி காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 1 வருஷம் லோக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார். அதாவது மார்க்கெட்டை சொல்கிறாரா இல்லை குறிப்பிட்ட பங்குகளை சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே ஏகப்பட்ட பங்குகள் பல்லை இழித்து கொண்டு 2025 லோவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, அதை இதையும் பேசுகிறக்கு பேசாமல் இந்த மார்கழி மாதத்தில் எந்திரிச்சு காலையில் ஆண்டாளையும் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் ஒரு புண்ணியம் கிடைக்கும், வெண்பொங்கலும் கிடைக்குமே, மிக அருமையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் போட்டு வச்ச பணமெல்லாம் என்னங்க பண்ணுறது?
இந்த குழந்தைகளை 7 மணிக்கு எழுப்புறதே போராட்டமாக இருக்குது. இதில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஒரு காலத்தில் நம்மளாம் கணக்கு போடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? எய்ச்சர் புல்லட், அதாவது புல்லட் வாங்குறதுக்கு பொதுவாக அந்த கம்பெனி ஸ்டாக்கே வாங்கியிருந்தாவளோ, அல்லது டிவிஎஸ்னுடைய அப்பாச்சி ஹை எண்ட் மாடல் அந்த காலத்தில் வாங்குறதுக்கு முன்னாடி டிவிஎஸ் மோட்டர் ஷேரையே வாங்கியிருந்தாலோ, இன்றைக்கி அந்த அது கொடுக்கக்கூடிய லாபத்துக்கு ஒரு கார் வாங்கி, ஒரு வீடு வாங்கி, கல்யாணமும் பண்ணுற அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்புகளோடு இருந்திருப்போம். அது மாதிரி தான் ஒரு நண்பர் டாட்டா கார் வாங்குறதுக்கு பொதுவாக டாட்டா ஷேர் வாங்கினேன், இப்போ அந்த டாட்டா ஷேரை விற்றோம்னா டாட்டா ஏஸ் தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. ஸோ எல்லாமே டைமிங் தான் இப்படி நம்மளை போட்டு ஆட்டு விற்கிது. ஆனால் ஒன்று நண்பர்களே, இந்த உச்சத்துக்கு மேலே உச்சம் போவானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம போகிறோம்னு வச்சிங்களேன், இந்த கோல்டு கூட ஒரு முறை என்ன பண்ணுச்சு, உச்சத்துக்கு மேலே உச்சம் போயிட்டு டபக்குன்னு ஒரு 10% இறங்கினா சமீபத்தில், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு கூட புலம்பிட்டு உட்காந்துக்கலாம், என்னடா இது எடுத்த ரேட்லேருந்து இன்னும் கீழே இறங்கியிருக்கே அப்படின்ட்டு. ஆனால் உச்சியில் வாங்கிட்டு அங்கிருந்து உளுந்தா அது ஒரு மரண வேதனையாக தான் இருக்கும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, பார்த்திபன் அப்படின்ட்டு, சோழியை முடிச்சுட்டானுங்க போங்க, 25% கும்பா இன் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஷ் வந்தால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்திருக்கு இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில். நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாத்தினுடைய ஃபோக்கஸும் பிப்ரவரி பட்ஜெட் மேலே தான் இருக்குது. அவங்க இது நம்மளை காப்பாற்றி விட மாட்டாங்களா அப்படின்ட்டு. போன வருஷம் ஆக்சுவலாக இப்படி தான் நடந்தது. பட்ஜெட் வர்ற வரைக்கும் நம்முடைய மார்க்கெட் கொஞ்சம் ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு தான் இருந்தது. பட்ஜெட்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி இவ்வளவு பணம் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் மிச்சமாகுது அப்படின்ற கணக்கு வந்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்து பல்வேறு பங்குகள் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஏற ஆரம்பித்து, போன இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தானே. இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து ஒன்றும் சரியில்லை. அதுலேயும் அந்த வெனிசுலா நாட்டு அதிபரை கைது பண்ணதுலேருந்து பெரிய கும்பாவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் மறுபடியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட், எல்லாத்து கையிலையும் பணம் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி வரிகிரி ஏதாவது குறைச்சி விட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, புது ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி நம்ம கையில் புதியதாக பணத்தை சேவ் பண்ணி, இந்தாங்க இன்னொரு 50,000 1,00,000 ரூபா உங்கள் கையில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்து விட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு இப்போ எல்லாருமே நம்ம இனி பட்ஜெட்டை நோக்கி தான் உட்காந்துருக்கோம். இப்போ 10 நாள் முடிஞ்சிருக்கு, விளையாட்டு போல் இன்னொரு 20 நாள் ஓடிடும். ஸோ டபக்குன்னு பட்ஜெட் நிற்கும். பட்ஜெட் வரும்பொழுது நம்மளை தூக்கி விடுமா, ஆதரவு கரம் வருமா? அடடா, சிவான ஒரு நண்பர் 8 லட்ச ரூபா மார்க்கெட்டில் போட்டிருக்காப்புல. ஆனால் இப்போதைக்கு ரிட்டர்ன்னு பார்த்தோம்னா 10% இறங்கி தான் இருக்குது. அது சாதாரண இறக்கம் இல்லை, ரொம்ப வேகமான இறக்கமாக இருக்கிறது. சரிங்க நண்பர்களே, எந்த பக்கம் போனாலும் சோக கீதம் தான் வாசிக்கிறதா இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். பெரிய அளவில் அமௌண்ட்டு சேர்த்திய பிறகு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது உங்கள் பெரிய அக்கௌண்ட்டுக்கு நீங்களே செய்கிற ஒரு துரோகம் மாதிரி தான். உங்களது அக்கௌண்ட்டு பெருசாகிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வரலாற்றில் ஒரு சாதனை செய்ய முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய பே அவுட் என்பது மார்க்கெட் ஏறினால் மட்டுமே லாபம், இறங்கினால் மிகப்பெரிய நஷ்டம்னு ஒரே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரியே தான் இருக்கணும். ஸோ மார்க்கெட்டில் ஏறினாலும் லாபம், அல்லது இறங்குச்சுன்னா லாஸை கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனா தான் உங்களுக்கு என்றைக்குமே வெற்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.